வணக்கம். எப்பவும் போல இந்த இறை வணக்கத்தை கூறி நம்ம இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்று ஒரு புதிய தலைப்பில் சிம்ம ராசியை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களை எல்லாரையும் மறுபடி இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சமீப காலத்துல ஜி தமிழ் தொலைக்காட்சியில தமிழா என்கின்ற நிகழ்ச்சியில நான் பேசிய வீடியோ ரொம்ப வைரலாகி 1.6 மில்லியன் வியூஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட வியூ. ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ, இரண்டாவது வீடியோ 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட வியூஸை பெற்று தந்தது. இது உங்கள் அத்துணை பேருடைய ஆதரவும் இல்லாமல், அந்த இறைவனுடைய ஆசி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதற்காக மறுபடி ஒரு முறை அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பேச போறது சிலிர்த்து கொண்டு எழும் சிம்மம். சிம்ம ராசி சிங்கம். ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறதுக்கு முன்னாடி பிடரி அப்படியே ஆடிட்டு சிலிர்த்துக்கிட்டு எழுந்து நடக்கும். சிங்க நடை, ராஜ நடை அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மிருகங்கள் இருந்தாலும், உயிரினங்கள் இருந்தாலும், சிங்கம் தான் ராஜா. அதை ஆளுகின்ற அத்துணை மிருகங்களையும், சிங்கம் சின்னதா தான் இருக்கும், யானை பெருசா இருந்தாலும் கூட அந்த யானைக்கும் சேர்த்து சிங்கம் தான் ராஜா. ஆளுகின்ற தன்மை, ஆளுகின்ற திறமை, அதற்கு தகுதி படைத்த ஒரே மிருகம். அதே மாதிரிதான் சிம்ம ராசி என்பவர்களாகிய நீங்கள் இந்த பூமியில எத்தனை பேர் அவதாரம் செய்தாலும் கூட சிம்ம ராசிக்கென்று தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அவதார புருஷர்கள் என்றால் அது சிம்ம ராசி. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை திறமை இருந்தாலும் சரி, அந்த ஹாட் ஷேர், ராஜாவுடைய நாற்காலியில உட்கார்ற ஒரே தகுதி படைத்தவர்கள் நீங்கள் தான், சிம்ம ராசி அன்பர்கள். இன்னைக்கு நம்ம பேசும்போது சிம்மராசி சிலிர்த்து கொண்டு எழப்போகிறது என்று சொல்றோம். எதனால் அப்படி சொல்றோம்? அதாவது நம்மளுடைய நேரம் சரியில்லைன்னு சொன்னா மனசுல வர எண்ணங்கள் தப்பா வரும். மனசுல எண்ணங்கள் தப்பா இருக்குன்னு சொன்னா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் தப்பா இருக்கும். இந்த வாயிலிருந்து வர வார்த்தைகள் தப்பா இருந்ததுன்னு சொன்னா நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க நமக்கு வேண்டாததெல்லாம் செய்வோம். அப்ப வாழ்க்கையிலையும் தப்பாகும். அப்போ எண்ணங்கள், நம்ம வாயிலிருந்து வர சொற்கள், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்துணைக்கும் டைரக்டா ஒரு தொடர்பு இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ, இந்த பர்டிகுலர் வீடியோ மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நிறுத்தாம முழுசா பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோவுடைய முடிவுல ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல சிந்தனைகள் பிறக்கும். அந்த சிந்தனையை விதைக்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். தன்னம்பிக்கை இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை 1000 அடி தோண்டி புதைச்சு கூட மேல வர திறமையும் அந்த சாதுரியமும் உள்ள ராசி. ராஜாவாச்சே, பாலிடிக்ஸ் ரத்தத்திலே இருக்கு. ஒருத்தரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பிறவியிலேயே தெரியும். அன்பு, ஆதரவு, அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு செய்யறது சொல்லவே தேவையில்ல. நீங்க பட்ட அடி வாழ்க்கையில அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சனி. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முதல் பாயிண்ட். சிம்ம ராசி அன்பர்கள், இந்த வீடியோவை எத்தனை லட்சம் பேர் பாக்குறீங்க? முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும். நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பதுதான் எங்களுடைய உற்சாகத்தை கொடுக்கும். நோட்டிபிகேஷன் பட்டன், பெல் பட்டனை பிரஸ் பண்ணணும். அப்பதான் அடுத்தது நாங்க போடக்கூடிய வீடியோஸ் தன்னிச்சையாக உங்களை சேரும். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களை பொறுத்த மட்டில் கடவுளின் மீது ஆணையாக இந்த வீடியோ காணொலி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்து தான் பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு யார்கிட்ட பேசுறோம், எப்ப பேசுறோம், என்ன பேசுறோம்னு கண்டிப்பா தெரியல. எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்க பேசினா கூட நீங்க பேசுற வார்த்தைகள் எதிர்க்கிறவங்களுக்கு தப்பா போகுது.
உங்களை உங்க நண்பர்கள்ல இருந்து, உறவினர்கள்ல இருந்து, கணவன் மனைவியில இருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜாஸ்தி பேசுறான், ரொம்ப ஆடுறான். இந்த வார்த்தையை கேட்காத சிம்மராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது. அவனுக்கு ரொம்ப திமிரியா. நாம செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய தன்மானத்தை தான் வெளிப்படுத்துறோம். ஆனா வெளியில இருக்கவங்க அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க தெரியுமா? அவங்கள திமிரு பிடிச்சவன் அவன், ரொம்ப கர்வம். இவ்வளோ நொந்து போய் கூட எப்படி பேசுறான் பாத்தியா? சிங்கம் அப்படிதாங்க, கீழே விழுந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். அதுக்காக சிங்கம் ஆடாக முடியாது. சிங்கம் எப்பவுமே அப்படிதான் நிற்கும். எவ்வளவு கீழே நீங்க விழுந்தாலும் உங்களுடைய பிறவி குணத்தை மாற்ற முடியாது. அதனால உங்களை என்ன ஏடனம், யாரு என்ன தப்பா பேசினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. அதையெல்லாம் மீறி நான் சொல்றேன் பாருங்க. ஆனா ஒரு தடவைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது லொடன்னு உங்களுடைய எல்லா ரகசியம், நல்லது கெட்டது, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, நீங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் உளறி கொட்டிடுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு. அது இல்லைங்க. நீங்க எல்லார்கிட்டையும் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறது நல்ல விஷயமா இருந்தா கூட அது எல்லா சமயத்திலையும் நல்லதா இருக்க முடியாது. அது என்ன ஆகுதுன்னா, நீங்க நினைக்கிறீங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க, நான் இந்த மாதிரிலாம் திறமையா இருக்கேன், இவ்வளோ அச்சீவ் பண்ண போறேன், இதெல்லாம் லைஃப்ல செய்ய போறேன், அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சு எல்லாத்தையும் உளறீங்க. உளறி கொட்டின உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா, ஓ இவன் நம்மளோட மேல வந்துருவானா, இவன் நம்மளையவே போட்டு தள்ள போறானா, இவன் நம்மளோட திறமை இருக்கா இவனுக்குன்னு உங்களை நினைச்சு பொறாமப்படுறாங்க, உங்களை நினைச்சு வயிறு எறிகிறாங்க. அதை நீங்க என்னைக்கு உங்க மைண்ட்ல ஏத்துறீங்களோ, உங்க வாயிலிருந்து வர வார்த்தைய அடக்கணும். 10 வார்த்தைக்கு 2 வார்த்தை தான் பேசணும். நல்ல சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கெட்ட சூழ்நிலையா இருந்தா பேசவே கூடாது. இதுதான் நீங்க முதல்ல நீங்க மனசுல ஏத்துக்க வேண்டிய விஷயம். நல்ல கூர்மையா கவனிங்க. நீங்க உங்க மனசுல எல்லாம் நல்லது நினைச்சு சொல்ல, எல்லாரும் நல்லதா நினைப்பாங்க. நீங்க நல்லா இருக்கணும், ஆஹா திறமையா பேசுறான், முன்னுக்கு வந்துருவான், இவன் நல்ல திறமைசாலி, இவன் நல்ல கேப்பபிலிட்டி உள்ளவன், நீங்க நல்லா மேல வரணும்னு நினைக்க போறாங்க. இல்ல, இவன் எப்ப கவுருவான், இவனுக்கு எப்ப கெடுதல் பண்ணலாம், இவனை எப்போ முதுகுல குத்தலாம். சிங்கத்தை நேர்ல சந்திக்க முடியாதே, சந்திச்சாதான் ஆபத்தாச்சே. அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்க எதிரிகள் உங்களை கூடவே இருந்து உங்களை பாராட்டி, ரொம்ப உங்களை எவன் பாராட்டுறானோ அவன் தான் உங்களுக்கு கண்ணி வெடி வைக்க போறான். பின்னாடி இருந்து குத்துவான், நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல. அதுதான் நடக்குது, அதுதான் நடந்திருக்கு, அதுதான் நடக்குது, அதுதான் நடக்க போகுது. அது எப்படி கவனமா இருக்கணுங்கிறத பத்தி தான் சொல்றேன். வார்த்தையை பேசும்போது 10 முறை யோசிச்சு பேசுங்க. அவசரப்பட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ், என் பிரதர் தானே, என் சிஸ்டர் தானே, என் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்றேன், கவனமா பேசுங்க. மாமனார் மாமியார், சொந்தக்காரங்க, ஒய்ஃப் சைடு ரிலேஷன், நம்ம சைடு ஆபீஸ்ல மேனேஜர், சொந்த கொலீகு, ரொம்ப க்ளோஸா இருப்பான். நீங்க நினைச்சு நம்பி இவன் தான் இருக்கான் நம்ம நண்பன் சொல்லி பேசிடுவீங்க தண்ணியை போட்டு. பின்னாடி யார் அவஸ்தப்படுறது, நீங்க தான். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மேட்டர்லாம் கறந்துட்டு உங்களை போட்டு தள்ளிடுவான். அதனால உங்களுக்கு வீக்னஸ் ஆயிடும். அது ஃபர்ஸ்ட் வாக்கு ஸ்தானம். வாக்கு ஸ்தானத்தில் கேது இருப்பதினால் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பேசணும். அடுத்தபடியாக உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதினால் இந்த வாரம் நீங்க என்ன பண்ணணும்னா, செலவு செய்யும் போது ஒரு தடவைக்கு 15 தடவை யோசிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு செலவா, அதாவது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செலவு செய்யறதுல ஒலிம்பிக் கோல்ட் மெடல். அதாவது வயத்துக்கு சாப்பிட காசு இருக்கோ இல்லையோ, டீ சாப்பிட்றதுக்கு, ஆனா சிம்ம ராசிக்காரங்க 5000 ரூபாய் சட்டை தான் போடுவாங்க. சரி, ஒரு சாப்பாடு சாப்பிட ஒரு சோறு இருக்கோ இல்லையோ, சிம்ம ராசிக்காரங்க பென்ஸ் கார்ல தான் போவாங்க. ஃபிளைட் தான் வேணும், நோ ட்ரெயின் நோ பஸ். இதை முதல்ல நீங்க கைவிடணும். சிம்ம ராசியில பல அன்பர்கள் எளிமையாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா 75% பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்கோ இல்லையோ, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணு, வேற ஓவர் டிராஃப்டை வாங்கு. இதெல்லாம் நிறுத்தணும். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஜாகிரதையா செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்க பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாவே தேவையுள்ளதை விற்கிற மாதிரியான சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல சொல்றேன். அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை தேடி
பதவிகள் வந்து குவிய போகிற நேரம், உங்களை தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரக்கூடிய நேரம், உங்களை தேடி வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், உங்களுக்கு அருமையான ஆண் குழந்தை, அழகான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள், அரசாங்க பதவியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் வேலைக்காக கிடைக்காம ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு இது இந்த 2 மாசம் பொற்கால மாசம். முயற்சி ஆரம்பிக்கலாம், ஜாப் கிடைக்கும், கண்டிப்பாக நீங்க அரசாங்க பதவியில உட்கார முடியும். பதவி உயர்வு, அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, பிரைவேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு. சரி, இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில கணவன் மனைவி இடையே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்திக்கிட்டு வராரு. கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை அப்படியே மெதுவா பெருசாயிட்டு வருது. ஒரு காலகட்டத்துல இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும். போடாத சண்டையெல்லாம் போட்டு, பேசாத வார்த்தையெல்லாம் பேசி, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு வழியா நீங்க இப்பதான் சால்வ் ஆயிருக்கீங்க. இந்த நேரத்துல திருப்பியும் முதலேந்தா யாருக்கும் தெம்பில்ல, மனசுலயும் தெம்பில்ல, உடம்புலயும் தெம்பில்ல. உங்களை விட முக்கியமா உங்க குழந்தைங்க மனசுல தெம்பில்ல. நீங்க போடுற சண்டைனால அவங்க படுற பாடு இருக்குதே, சொல்லி மாளாது. தயவு கூர்ந்து என் அருமைமிகு சிம்மராசி என்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற கணவன் மனைவிகள், தயவு கூர்ந்து இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லை, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா உடனே சேர்ந்துருங்க. ஏன்னா அந்த சண்டை பெருசாக போறது, விவாகரத்து வரைக்கும் இழுத்துன்னு போய் கேஸ் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவாகரத்து பண்றதுங்கிறது வந்து பாரத ரத்னா விருது வாங்குற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அது பெருமை இல்லை. உங்க குழந்தைங்க அப்பா யாருன்னு தெரியாம, அம்மா யாருன்னு தெரியாம அனாதையா நடுவில் நிக்க போகுது. இது தேவையில்லாத வேலை. இருக்கக்கூடியது 500 வருஷம் வாழ போறது இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, எந்த ஒரு ஆணுகிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், எந்த ஒரு பெண்ணுகிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க இந்த பூலோகத்துல இன்னும் பிறக்கல, இனிமேலும் பறக்க முடியாது. ஆக இருக்கிற புருஷங்கிட்ட, இருக்கிற பொண்டாட்டி கிட்ட அனுசரிச்சு வாழ பழகலைன்னா நீங்க என்ன திருப்பி பெண் வந்து பெண்ணையே திருமணம் பண்ண முடியும்? இல்ல ஒரு ஆண் வந்து ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ண முடியுமா? திருப்பி இன்னொரு பெண்ணை தான் பண்ணி ஆகணும். அந்த பொண்ணு என்ன பெரிய தேவதையா இருப்பாளா? இல்ல அவள்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காதா? எல்லார்கிட்டையும் பிரச்சனை இருக்கும். ஆக தயவு கூர்ந்து ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு, இந்த கணவன் இந்த மனைவி அவர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகுங்க. நீங்க பெத்த குழந்தைகளுக்காவது அந்த அவங்கள மனசுல கொஞ்சம் நினைச்சு பார்த்து விட்டு கொடுத்து வாழ பழகுங்க. நேரம் சரியில்லை, கண்டக சனி டைம். அதனால தயவு செய்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னா தயவு கூர்ந்து அன்பர்களே, நீங்க வந்து தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறுல வீட்டு இருக்கக்கூடிய சனி பகவான ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, சிவ ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் அன்பர்களே, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அடுத்தபடியாக 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மராசி அன்பர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் லாங் டிஸ்டன்ஸ்ல காரு 2 வீலர்ல போகக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ சிலிர்த்து கொண்டு எழும் சிம்மம்னா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடியது யாரு? 12 ராசியில சிம்ம ராசி. அப்ப சிம்ம ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இது என்னன்னா, 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு, பம்பு வழக்கு சண்டை ரோட்ல போவீங்க, சின்ன உங்களோட டெம்பரமெண்ட் பத்தி உங்களுக்கே தெரியும். எவனாவது நோண்டி விட்டானா போற வழியில அவ்வளவுதான், துர்கா உள்ள வந்துருவா. தேவையில்லாத பிரச்சனையை வளைச்சிட்டு வருவீங்க. அனாவசியமா ரோட்ல யாருக்கிட்ட வெளியில தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சண்டை வரும்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க. இது வந்து கோலத்தனமோ நீங்க பயந்து ஓடுறது இல்லை. ஆனா வம்பு பிரச்சனையை நாளைக்கு அது கூட அந்த வம்புல இருந்து வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், விளைவுகளை நீங்க மட்டும் இல்ல சார், உங்க குடும்பம், ஒரு பாவம் அறியாத உங்க குழந்தைங்களும் தாங்கணும். அதெல்லாம் நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஈடுபடாதீங்க. வண்டியே தப்பா வந்து உங்க வண்டியில் இடிச்சு பிரச்சனையான வண்டி செலவு பண்ணிட்டு போயிடுங்க. ஆனா அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதீங்க, சண்டைக்கு மட்டும் போகாதீங்க, பிரச்சனை பெருசாயிடும். ஏன்னா ஜெயிலுக்குள்ள நீங்க போகிற மாதிரியான அமைப்புகளை 8ஆம் பாவத்து ராகு கொடுப்பாரு. கடன்னால வரக்கூடிய கேவலமான வார்த்தைகள், அவமானம், இதை வந்து ராகு பகவான் கொடுக்கலாம். நான் நெகட்டிவா பேசுறேன்னு கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இப்படி பண்ணுவோமா? எல்லாம் சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, போயிட்டு வாங்க சிம்மராசி அமர்களே அப்படின்னு சொன்னா ஓகேவா? இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு அப்ரோச். எது உண்மையோ நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தகப்பனார் வந்து உங்களை கண்டிப்பாரு. வேண்டான்னு நினைக்கிறவங்க தான் எல்லாம் வெறுமனே உங்கள்கிட்ட மூஞ்சிக்கிட்ட சிரிச்சுட்டு பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ் சொல்ற மாதிரி போவாங்க.
எனக்கு அதுல கொஞ்சம் கூட இல்லை. நெகட்டிவ் நினைக்கிறவங்க தயவுசெய்து என் வீடியோவை பார்க்காதீங்க, வேண்டி கேட்டுக்கிறேன். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறவங்க மட்டும் என்னோட வீடியோவை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணாவே போறோம். எனக்கு நான் இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, நல்லதும் செய்யணும், அதே சமயத்துல மக்களுக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால நீங்க 8ஆம் பாவத்து ராகு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும், உடல் ரீதியான பிரச்சனைகளை, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்துகளை ஏற்படுத்த கொடுக்குறதுனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சிம்மராசினியர்கள். முன்னாடியே சொல்றேன். இதை தவிர்ப்பது எப்படி? தியானம். இதை தவிர்ப்பது எப்படி? நீங்க சிவ ஆலயங்களுக்கு தொண்டு செய்வது. நீங்க சிவன் கோவில்ல உங்களால முடிஞ்ச வாலண்டரி சர்வீசஸ் எல்லாம் நீங்க செய்யணும். போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி கொடுக்கறது, பால் வாங்கி கொடுக்கறது, துளசி மாலையை கொடுக்கறது, இது மாதிரி ஏதாவது நல்லதை செய்யணும். ஒண்ணு. அடுத்தபடியாக 9ஆம் பாவத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இதுதான் பாயிண்ட். 5ல சூரிய செவ்வாய் புதன், 9ல குரு இருக்கிறதுனால, 9ல குரு இருந்ததுன்னா அவ்வளவு யோகம். உங்க ராசிய குரு 5ஆம் பார்வையா பாக்குறதுனால ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் சரி சால்வ் ஆயிடும். ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா? எதுக்கு? அது ப்ராப்ளமே வராம இருந்துட்டா நல்லது இல்லையா? அப்போ நீங்க என்னென்ன ஆசிரியர் இதுல பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், டெலி கம்யூனிகேஷன் துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், இன்ஜினியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், அதை தவிர பேச்சாளர்களா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், அரசாங்க பதவியில் போலீஸ்காரராக, வக்கீலாக, ஜட்ஜு, நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம். ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களை உங்களுக்கு அவ்வளவு ராஜயோகமா இருக்கு. இதுதான் உண்மை. எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். வெறுமன நல்லது மட்டும் 100% இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதை கேட்டுட்டு ஜாகிரதையா இருங்க. நீங்க உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ஈஸ்வரன் ஆலயத்தை போய் விசிட் பண்றது பிரதோஷங்கள்ல, அதை தவிர நீங்க சூரியன் ஆதித்ய பகவானுக்கு அதாவது நன்றி சொல்றது, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிக்கிறது, கேட்கறது போன்ற விஷயங்கள் தான் உங்களை காப்பாற்றும். இதுதான் உண்மை. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை தினம் ஜபம் செய்யும் போதே உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் விலகும். ஆக நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அன்பு சிம்மராசி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.